ஸோ இப்போ லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பாருங்க சூப்பராக எரியுது. என்னோட ஃபேஸ்லாம் எப்படி தெரியுதுன்னு நீங்களே பாருங்க. நல்ல பவராக இருக்குது. ஒரு ரூமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தமிழ். கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாத இடத்துல வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எமர்ஜென்சி லைட் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எந்த வகையான பவரும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இதுலேயே ஒரு சோலார் பேனல் இருக்குது. ஸோ அதை வச்சு அதுக்கு தேவையான பவரை அதே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ அந்த எமர்ஜென்சி லைட் வந்து இதான். ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு சோலார் பேனல் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இதுக்கு தேவையான கரண்ட்டை வந்து இது ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இந்த சோலார் பவரை யூஸ் பண்ணி எரியிற இந்த எமர்ஜென்சி லைட் வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து இந்த எமர்ஜென்சி லைட் செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வந்து நான் எடுத்துக்கிறது வந்து இந்த மாதிரி 5 வோல்ட்டில் மினி சோலார் பேனல் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 2 வயரு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் எடுத்துக்கிறது வந்து இந்த மாதிரி பழைய மொபைல் பேட்டரி. ஸோ இதுலேயும் நான் ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸில் வந்து 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா நான் எடுத்துக்கிறது வந்து இந்த மாதிரி பேட்டரி சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பாடி செய்கிறதுக்காக இந்த மாதிரி சில கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் டைப்பில் செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் சின்ன பாக்ஸு. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த சோலார் பேனல், அப்புறம் இந்த இடத்துல லைட் வர மாதிரி. ஸோ அதுக்காக கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு 3.7 வோல்ட்டில் லைட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைட் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பழைய பீஸ் போன டியூப் லைட்டை வச்சு செஞ்சுது. ஸோ அதனால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு பாக்ஸ் டைப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த சின்ன சின்ன பீஸ்லாம் சைடில் ஒட்டி செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஒட்டுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணி இப்போ பாக்ஸ் டைப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், பாக்ஸ் டைப்பில் செஞ்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா இந்த சார்ஜிங் மாடியூலோட சார்ஜிங் போட்டு வந்து வெளியே தெரியறதுக்காக. ஸோ வெளியே தெரிஞ்சால் தான் அது வழியாக நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து ஓரமாக வச்சிடுறேன். அப்புறம் இந்த பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பீஸ் தேவை. ஸோ அந்த பீஸை வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த சோலார் பேனலோட வயரை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த சோலார் பேனலை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த லைட்டை ஒட்டிக்கிறேன். மேலே டாப்பில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த சுவிட்சுக்காக எடுத்துக்கிறேன். பட் இந்த சுவிட்சை நான் முன்னாடி சொல்லலை. ஸோ இந்த சுவிட்சை எடுத்துக்கிறேன். ஸோ சுவிட்சுக்காக இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு இதெல்லாம் ஒட்டி முடிச்சிடுறேன். பாருங்கள், லைட்டை ஒட்டி முடிச்சிட்டேன். லைட்டோட வயரை வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு இது வழியாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா இந்த சுவிட்சுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது இப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஸோ இப்படி வச்சா இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த சுவிட்சை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக சின்ன ஹோல்ஸ் போட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி லைன் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜிங் மாடியூல் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும், இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். ஸோ நம்மளோட இந்த சார்ஜிங் போர்ட் இருக்கிற இடத்துல ஸோ ப்ளஸ் மைனஸில் வந்து நம்மளோட இந்த சோலார் பேனல்லேருந்து வர ப்ளஸ் மைனஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த லைட் வயரு, இந்த லைட்டோட வயரை வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவுட் டு ப்ளஸ்ஸு அவுட் டு மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு வயரை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக இதில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இன்னொரு வயரை வந்து இதில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணி சுவிட்சிலேருந்து லைட்டில் சால்ட்ரிங் பண்ணிப்போம். அப்புறம் பேட்டரி லைனை வந்து இந்த இடத்துல பி ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக ப்ளஸ் மைனஸில் பேட்டரியை சால்ட்ரிங் பண்ணிடலாம்.
ஸோ இப்படி தான் நான் சால்ட்ரிங் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு புரியலன்னா நெக்ஸ்ட் வந்து இதோட சர்க்கியூட் டயக்ராம் வந்து நான் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சால்ட்ரிங் என்ன எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இதோட லிங்க் வந்து மேலே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், எல்லாத்துக்கும் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து காமிக்கல. அதே மாதிரி இது வழியாக நம்ம மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணியும் இந்த பேட்டரிக்கு சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மெயின் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல மொபைல் டார்ச்சை வச்சு இந்த சார்ஜிங் மாடியூலில் சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு காமிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மொபைல் டார்ச்சை வந்து இது மேலே வர்ற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளூ கலர் லைட் வந்து எரியுது. ஸோ பட் வந்து இந்த பேட்டரியில் வந்து பேட்டரி ஃபுல்லாக இருக்கிறதுனால ப்ளூ கலர் லைட் எரியுது. அதே பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்னா நமக்கு இந்த ரெட் கலர் லைட் வந்து எரியும். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த முன்னாடியே செஞ்சு வச்சேன் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் எடுத்துகிட்டு சார்ஜிங் மாடியூல் வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டு பேட்டரி இந்த இடத்துல ஒட்டிட்டு இதை வந்து மேலே ஒட்டிட்டு இந்த சுவிட்சை வந்து இதில் போட்டுக்கிறேன். I was a lonely silhouette, needed somebody to show the way. Yeah, I was a heartbeat with no sound. பாருங்க, மேலே வந்து இதை ஒட்டிட்டேன். இப்போ லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, சுவிட்ச் ஆன் பண்ணோடனே லைட் சும்மா சூப்பராக எரியுது. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த சோலார் பவர் எமர்ஜென்சி லைட் வந்து சூப்பராக எரியுது. இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வெயிலில் வச்சாவே போதும், சார்ஜ் ஆகிக்கும். ஸோ அப்படி வெயில் அடிக்கலைன்னா உங்கள் வீட்டில் இருக்க மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணி கூட இந்த போர்ட் வழியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Yeah, you show me